கொங்கு மண்டலத்தில் இந்த நிகழ்வு நடையின் போது ஆயிரக்கணக்கான பெண்கள், தாய்மார்கள், குழந்தைகள் அழகான ஆட்டம், வள்ளி கும்மி ஆட்டம், ராஜ கணபதி வள்ளி கும்மி ஆட்டம் எவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. பார்ப்பதற்கே கண் 1000 வேண்டும் போல் இருக்கிறது. ஒரு கண் இருந்தால் போராது, 1000 கண் கொண்டு பார்த்தால் கூட அத்தனை அழகு இந்த பகுதி மக்களுக்கு. என்னுடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் வரும்போது சொன்னார்கள், அண்ணா இந்த ஆட்டத்தில் பல சூட்சுமை இருக்கிறது. அவர்கள் வலது பக்கம் நெளிந்து ஆடும்போதும் இடது பக்கம் எழுந்து ஆடும்போதும் பெண்களுக்கு அதிலே கர்ப்பப்பை பலமாக இருக்கும். அது மட்டுமல்ல, அவளுடைய முதுகுதண்டு பலமாக இருக்கும். பெண்கள், குழந்தைகள் பேறுகாலத்தின் போது அது பெரிய உதவியாக இருக்கும். அது மட்டுமல்ல, பாரம்பரிய நடனம் சங்க காலத்தில் நாம் படித்திருக்கிறோம். குரத்திப்பாட்டு, பள்ளுப்பாட்டு என்றெல்லாம் படித்திருக்கிறோம். ஆனால் இந்த ராஜகணபதி ஆட்டம் இருக்கிறதே, இங்கே பார்த்த உடனே எனக்கும் ஆடணும் போல தோணியது. ஒரு இடம் ஆடினேன். நானும் அண்ணாமலை அவர்களும் ஆடினோம். ஆனால் நாங்கள் இருவரும் இன்னொரு ஆட்டம் ஆடப் போகிறோம். அந்த ஆட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்ந்து தமிழகத்தில் மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன நினைத்தார்களோ, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன நினைத்தார்களோ, என்ன நினைத்து இந்த கூட்டணியை உருவாக்கினார்களோ, அதை வெற்றி பெறுவதற்கு நாங்கள் இருவரும் சேர்ந்து ஆடுகிற ஆட்டம் இனிமேல் தான் இருக்க போகிறது. எங்க அண்ணன் பொள்ளாச்சியாரம் பார்ப்பார், என்ன நீ மட்டும்தான் ஆடுவியா, எங்களுக்கு ஆட தெரியாதா அப்படின்னு. உங்களுடைய ஆட்டம் நம்ம ஏற்கனவே அண்ணன் வேலுமணி அவர்களோடு சேர்ந்து ஆடிய ஆட்டங்கள் பெரிய ஆட்டம். நாங்கள் வேற, நீங்கள் வேற எதையும் நினைச்சிடக்கூடாது. நான் இதே மாதிரி இந்த கும்மி ஆட்டம் தான், வேற ஒன்றும் இல்லை.